ஹாய் கேமர்ஸ், இந்த video நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ரேண்டம் ப்ரோ மேட்ச் தான் பார்க்க போறோம். ரேண்டம் ரோன் ஷூ மேட்ச் தான். அது ரேண்டம் பிளேயர் தான் வருவாரு. சும்மா போடுவோமே அப்படின்னு போட்ட மேட்ச் தான். ஒரு மாதிரி ப்ரோ பிளேயர் மாதிரி தான் இருந்தார் அவரு. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும் ரொம்ப நேரம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் போற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் தள்ளுவான், அந்த பக்கம் தள்ளுவான். பெரிய ப்ரோ பிளேயர் இருப்பான் போல. குரங்கு சேட்டை தான் நிறைய பண்ணுவான் பாருங்க. அந்த ஒரு பொம்மை கேரக்டர்னு நினைக்கிறேன். நிக்குது பாருங்க. அந்த கேரக்டரை போட்டு அவன் பண்ற அட்டூழியம் இருக்குது பாருங்க. ஐயோ யோ 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 நானும் இந்த இடத்துல அடிப்பேன். உள்ளாது அவன் அடிச்சாங்க பாருங்க. இங்க போட்டு அவங்க ஓட்டான். அதனால தான் இந்த பக்கம் வருவேன். இவன் சரியான அந்த பொம்மை கேரக்டரை வச்சுக்கின்னு அட்டூழியம் பண்றாங்க பாருங்க. நான் நம்மளுக்கு தான் அந்த பொம்மை கேரக்டரை யூஸ் பண்ண தெரிய மாட்டேங்குது. நம்ம யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். அவ்வளவுதான். இப்ப அடிச்சிட்டேன். சரி ஐயோயோ முடிச்சிடணுமே அப்படின்னு இதுல ஒரு அடி அடிக்கலான்னு பார்த்தா ஒரு அடி கூட விழாது. ஐயோயோ தலைவன் கீழே போயிட்டான். அடிக்கும் போது 10 வாட்டி ரீலோட் பண்றான் பைத்தியக்காரா. நிறைய வாட்டி ரீலோட் பண்றான் போல. அதுக்கப்புறம் இங்க இப்ப நான் ஒரு குரங்கு சேட்டை பண்ணுவேன் பாருங்க. இது மேல ஏறி அப்படி குளோல் மேல ஏறிடலான்னு பார்த்தா லைட்டா தள்ளிங்கன்னே இருப்பேன். அதுக்கப்புறம் உள்ள குதிச்சிடுற செவ்வாழ அப்படின்னு உள்ள குதிச்சா அவன் கரெக்டா எகிற பாக்குறான். இப்ப கூட ஒரு அடி கூட மாட்டாதா அவன் மாட்டோம். அதுக்கப்புறம் விழ ஓட்டான் பையன். ஐயோ ஐயோ இவன் யாரா இவன் எவ்வளவு அடி வச்சு சாவு மாட்டேங்கிறாங்க. இவன் பெரிய அம்பாளி பொம்பளையா இருப்பான் போல. அம்பாளி ஆம்பளையா இருப்பான் போல. பொம்பளைன்னு வாயில வந்துச்சு. இப்ப பாருங்க ரேண்டமா என்ன பண்ணுவேன், ரேண்டமா அழுத்துவேன். ரேண்டமா அழுத்தினாச்சும் மாட்டுதா அப்படின்னு பார்த்தா ரேண்டமா அழுத்தி விட்டா மாட்டிக்கிச்சு. அவ்வளவுதான். போங்க பாஸ், வீட்டுக்கு போங்க பாஸ் அப்படின்னு சொன்னா ப்ரோ பிளேயர் தாங்க அவன். இடையில நிறைய வித்தை தான் காட்டுவான் பாருங்க. இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட், ஃபர்ஸ்ட் ரவுண்ட் டக் ஒரு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்து ரொம்ப நேரம் போச்சா. இப்போ செகண்ட் ரவுண்ட் பாருங்க. இங்க அழுத்திலாம் இங்க முடிச்சிடலாம் ஒன்ட்டா படிக்கலாம்னு பார்த்தா விட மாட்டேங்குது. அதுக்கு சரி மேல இருந்து தாவறாம பாருங்க. அப்படியே ஏர்லயே வந்து என்னது ஐயோ முடிச்சு வச்சாச்சு. வாயு ரொம்ப குளருது. இப்பதான் சாப்பிட்டு வந்தேன்னா அதனால வாயு ரொம்ப குளருது. வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் மூணாவது ரவுண்டு தலையை வந்து எஸ்கே சேர்த்துருவான். சும்மா அழுத்தி மேல பிடிப்புமா தூக்கி விட்டா எட்டு விழுந்துச்சு. இப்பதான் நான் மூஞ்ச பாரு தம்பி, மூஞ்ச பாரு அப்படி மூஞ்ச காமிச்சிட்டு இருப்பேன். எனக்கு வந்து தெற்கே தெரியாம விழுந்து போச்சு எப்படின்னு தெரியலையா. அது மாதிரிதான். சரி அதுக்கப்புறம் ஃபோர்த் ரவுண்டு டக்குன்னு இதான் உங்களுக்கு காட்டணும் தான் காட்டிட்டு இருக்கேன். இப்போ இந்த ரவுண்ட் ரொம்ப நேரம் போகும். நான் அடிச்சிருவேன். அடிச்சுட்டு தலைவன் என்ன பண்ண குளோவல் போட்டான். ஐயோ வந்துட்டா படிக்கிறான், நம்ம குளோவல் போட்டுரும் பயந்து குளோவல் போட்டான் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியதான். எது குளோவல் போட நம்மளுதான் தெரியும், அடி விழக்கூடாதுன்னா. அதுக்கு இங்க பாருங்க இந்த பொம்மையை வச்சுக்கின்னு இவன் பண்ற அட்டுழியம் பாருங்க. தாங்க இங்க வருவான். இங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி இங்க வர மாதிரியே தெரியல. சும்மா அதுக்கப்புறம் சுத்திட்டு வந்ததுக்கப்புறம் தலைவன் இங்க வரான். இவன் நம்மளுக்கு மேல ப்ரோ பிளேயர் இருப்பான். நம்மளுக்கு மேல நல்ல மூளை யோசிக்குதுங்க இவனுக்கு. நம்மளுதான் மூளை கிடையாது, இவனுக்கு நல்ல மூளை இருக்கு போல. இது வேலைக்காகாது. சரி ஏறிடலாம். ஏற ஆரம்பிச்சேன். சும்மாதான் ஏறினா இங்க இருக்க மாட்டான்னு நினைச்சு ஏறினா கரெக்டா இங்கதான் இருக்கான். ஐயோ அறா ஒரு அடிக்கு இன்னும் கரெக்டா வச்சிருந்தானா சோழி முடிச்சிருப்பான். வெஸ்ட பாருங்க, வெஸ்ட் ஃபுல்லா டேமேஜ். சுத்தி இந்த இப்ப என்ன பண்ணிட்டானா பாம்பு போடல. இதே நிறைய ரேண்டம் பிளேயர்ஸ் தான் பாம்பு போட்டு விட்ருவாங்க. இவன் வந்து என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான் கிடையாது. சும்மா ரேண்டம் பிளேயர் தான். சும்மா ரூமை கிரியேட் பண்ணி யாராச்சும் ஒருத்தன் வருவானு பார்த்தா கரெக்டா வந்து மாட்டினான் இவன். இப்போ அடிப்பேன், மேல தூக்குவேன், கீழே அடிப்பேன். இன்னும் வேலைக்காகுது. இப்போ தூக்கி லைட்டா அடிச்சு விட்டுறேன். அவ்வளவுதான். எப்படியே நான் தான் ஒன் டாப் கிங். பேசாம நம்ம பேரை ஒன் டாப் கிங் மாத்திடலாமான்னு பாக்குறேன். ஐயோ கழுவி ஊத்த போறீங்க கமெண்ட் பாக்ஸ். சும்மா தான் சொன்னேன். அந்த அளவு தான் நம்மளுக்கு அடிக்க வர. சும்மா ஏதோ அடிப்புமே. இப்ப பாருங்க ரொம்ப வாய் பேசுறியா நீ அப்படின்னு சொல்லி இப்ப அழிச்சு விட்டுறான் என்ன. நான் குளோவல் போட்டு சும்மா ஏறி வருவேன். இப்ப என்ன பார்க்கணும், குளோவலுக்கு ஏன் போயிடும். அடிச்சா அப்படியே அசிங்கமாயிடுச்சு குமார். அவங்க பாருங்க வித்த ப்ரோ வித்த காமிக்கிறாரு. ஒரு ரவுண்ட் தான் அடிச்சிங்க ப்ரோ, இருங்க ப்ரோ இன்னும் இருக்கு ப்ரோ. இப்போ பாருங்க. இந்த ரவுண்டு தான் இருக்கிறதுலயே மஜா. அப்படியே ஒரே ஹெட்டு. அவனும் ஹெட் அடிச்சான். நல்ல வேலை 4 நாள் தூக்கி விட்டோம் போல. ஒரே ஹெட் விழுந்து போச்சு. MP40 MP5 தான்ப்பா. அதுக்கப்புறம் இது 7வது ரவுண்டு. டக்கு உங்களுக்கு காட்டணும் தான் நான் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்க, ஃபுல்லா கூட போடுறேன். இது எத்தனை நிமிஷம் வீடியோ? 10 நிமிஷம் வீடியோ வந்துச்சு. குறைச்சு 5 நிமிஷம் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப நேரம் பேச முடியல. சரி இது இப்போ இது வந்து எத்தனாவது ரவுண்டு? 7வது ரவுண்டு நினைக்கிறேன். இப்ப என்ன பண்ணுவோம், இது மேல ஏறி சரி தலைவன் அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா இது மேல ஏற பார்க்க முடியாது என்னால. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணும் போல. என் ஃப்ரெண்டு தான் அசால்ட்டா ஏறுறாங்க, என்னால ஏற முடியல. சீமா கேட்குமா? சும்மாதான் இங்க வந்து நீமா சரி சும்மாதான் இங்க வந்தேன். தக்குன்னு பார்த்தா அங்க இருந்து இங்க வந்துட்டான் போல பைத்தியக்காரன். இங்க பாருங்க திருப்பி அந்த பொம்மை. அந்த பொம்மையை முதல்ல முடுறா நீ. பொம்மை அழுத்தி விட்டா திருப்பி போட முடியாது இல்லை உன்னால. இப்போ பாரு ப்ரோ. மாட்டவே மாட்டாது. ஒரு அடி கூட மாட்டாது. அவன் ஒருவேளை பிசி பிளேயரா இருப்பான்னு தெரியல. எனக்கு மேல மூவ்மெண்ட் ஸ்பீடு கொடுக்குறான். இப்பதான் இங்க வருவா டக்குன்னு அங்க வந்து அடிப்பான். இப்ப பாருங்க இப்ப நல்லாவே கிளியரா தெரியும். இப்பதான் லைட்டா குளோவால் எடுத்துட்டு வெளியே வருவேன். தலைவன் அங்க சொல்லுன்னு வந்துட்டாங்க பாருங்க. நான் கண்ணு எடுக்கிறதுக்குள்ள சொல்லுன்னு வந்து அடிச்சிட்டான். ஓகே 2 ரவுண்ட் ஜெயிச்ச தலைவர். ஆனால் எமௌண்ட் தான் போடல. நல்ல பிளேயர் தான் நினைக்கிறேன். எமௌண்ட் போடல. சில நாய்ங்க தான் எமௌண்ட் போட்டிருக்கோங்க இந்நேரத்துக்கு. நாய்ங்க என்ன சொல்றது. ஓகே பிளேயர்ஸ் நாயின்னு சொல்றேன். இப்போ பாருங்க
லைட்டா ரேண்டமா ஒரு அடி பாருங்க. டெசர்ட் ஈகிள் எடுத்தேன். வீட்டுக்கு போங்க பாஸ். என்ன பாஸ் நீங்க? போங்க பாஸ், போங்க பாஸ்ன்னு ஒரு நெறைய ஒன் டாப் அடிச்சிருப்பேன் ஆனா அந்த மேட்ச் நானு. நான் சொல்றேன்ல நான் ஒரு ப்ரோ பிளேயர் ஆயிட்டேன். நெறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல ப்ரோ 1v1 வாங்க அப்படின்னு கூப்பிடுறீங்க. கூப்பிட்டா மட்டும் போதுமா? யுஐடி கமெண்ட் பண்ணணும்ல. மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போங்க யுஐடிய. தாராளமா ஃப்ரெண்ட்ஷிப் மேட்சா போடலாம் சரியா? சும்மா எனிமி மேட்சா வேணாம். இந்த ரவுண்டு நான் ஜெயிச்சிட்டேன். மேட்சே மொத்தமா நான் ஜெயிச்சிட்டேன். அது வேற விஷயம். மறக்காம இந்த வீடியோ புடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். பாய் கைஸ். பாய்.